இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. மாம்சக்கிரியை போகும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. கரங்களை உயர்த்தி இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. திரும்ப வீழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை ஈழாது காரும் இயேசு நாயகா, திரும்ப வீழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை ஈழாது காரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை ஈழாது காரும் இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. கரங்களை உயர்த்தி இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. கரங்களை உயர்த்தி இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிலுவையில் மரணத்தை சந்தித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் வாக்குரைத்தபடியே மூன்றாவது நாள் மரணத்தை வென்று உயிரோடு கூட எழுந்தார். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களிடம் தம்முடைய சிலுவை பாடு, மரணம், வேதனை, வருத்தங்கள் இதை மாத்திரம் சொல்லி கொண்டிருக்கவில்லை. கடந்த ஒரு மாத காலமாக
சிலுவையை மையமாக வைத்து நாம் செய்திகளை தியானித்து கொண்டு வந்தோம். அந்த செய்திகளிலே நான் சொன்ன ஒன்று என்னவென்றால், ஆண்டவர் அடிக்கடியாக தம்முடைய சீஷர்களிடத்திலே மரணத்தை குறித்து என்ன செய்து கொண்டிருந்தார்? பேசிக்கொண்டே இருந்தார். மனுஷகுமாரன் பல பாடுகள் பட வேண்டும், சிலுவையிலே கொல்லப்பட வேண்டும், இதை சொல்லிக்கொண்டே இருந்தார். திடீரென்று சிலுவை மரணம் வந்துவிட்டால் சீஷர்கள் இடறி போவார்களே என்று சொல்லி அவர் ஊழிய காலத்தின் துவக்க முதலே சீஷர்களுக்கு தம்முடைய மரணத்தை குறித்து அறிவித்து கொண்டே இருந்தார். கவனிக்க கேட்கிறேன், அந்த அறிவித்த இடத்துல அவர் தன்னுடைய சிலுவை பாடு, மரணம், வேதனை, வருத்தம் இதை மாத்திரம் சொல்லி நிறுத்தவில்லை. அதற்கடுத்து அந்த வாக்கியத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், நான் மரிப்பேன், ஆனால் 3ஆம் நாள் மரணத்தை வென்று உயிரோடு கூட எழுவேன் என்பதையும் அதே நேரத்தில் சீஷரிடத்தில் சொன்னார். வருத்தங்களை, பிரச்சனைகளை, கண்ணீரின் பாடுகளின் சூழ்நிலைகளை மாத்திரமல்ல, வெற்றியின் ஆரவாரத்தையும் ஆண்டவர் சீஷர்களுக்கு முன்பதாக அறிக்கை செய்தார். அன்பானவர்களே, நாமும் கூட பிரச்சனைகளை குறித்து பேசுகிறோம். எனக்கு இங்கே பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, பிரச்சனைகளை பட்டியலிடுகிறோம். இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அருமையானவர்களை, பிரச்சனைகளை மாத்திரம் பேசிக்கொண்டிராமல், பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதான், பிரச்சனைகளுக்கு மத்தியிலே எனக்கு கர்த்தர் உதவி செய்கிறவர் என்பதையும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நான் செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு முன்னுரையை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். இந்த முன்னுரையை கவனியுங்கள். ஆண்டவர் இயேசு சிலுவை, பாடு, மரணம், வேதனை இதை மாத்திரம் சொல்லவில்லை சீஷரிடம். 3ஆம் நாள் மரணத்தை வென்று உயிரோடு கூட எழுவேன் என்று வெற்றியின் ஒரு பதிவை ஆண்டவர் சீஷரிடம் சொன்னார். நீங்களும் நானும் பேசுகிறது எப்படி இருக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பேச்சு வீட்டை குறித்தோ, வேலையை குறித்தோ, சரீரத்தை குறித்தோ நாம் பேசும் பொழுது வெறும் பிரச்சனைகளையே பேசிக்கொண்டிருக்கிறோமா? என்ன செய்ய போகிறோமோ தெரியவில்லை, இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ என்கிற பயத்தின் அறிக்கையே செய்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நாமும் இடறி போவோம், நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் இடறி போவார்கள். பிரச்சனைகள் இருக்கிறது தான், ஆனால் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா! இப்படி பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வெற்றியாக பேசின அநேக தேவ மனிதர்கள் வேதத்திலே உண்டு. உதாரணத்துக்கு ஆபிரகாமை குறித்து பார்ப்போமானால், ஆண்டவர் ஆபிரகாமிடம் சொல்லுகிறார், நீ உன்னுடைய மகனை எனக்காக பலி செலுத்து அப்படின்னு சொல்றார். ஈசாக்கை ஆபிரகாம் பலியிடுவதற்காக அழைத்து கொண்டு போகும்பொழுது மோரியா மலை அடிவாரம் வந்து விடுகிறான். அந்த மலை அடிவாரத்தில் வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் இங்கே இருங்கள், நானும் என் பிள்ளையாண்டானும் மலைக்கு மேலே போய் தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்துவிட்டு திரும்ப வருவோம். வருவேன் என்று சொல்லவில்லை, திரும்ப வருவோம். பிரச்சனை தான். பலி செலுத்துவது, மகனை பலி செலுத்துவது கண்ணீர் தான், வேதனை தான். ஆனால் அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அறிக்கையை பாருங்க, நாங்கள் போவோம், ஆனால் என்னுடைய மகனோடு கூட நான் திரும்பி வருவேன். கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கெபி, வனாந்தரம், காடு, அவனுங்க பகைக்காதவங்க யாருமே இல்லை. குடும்பம், புகுந்த குடும்பம், மாமனார் குடும்பம், மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், எங்கே பார்த்தாலும் தாவீதுக்கு பிரச்சனை 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 தான். அவனுடைய வாழ்க்கையில் அனுகூலமான சூழ்நிலை ஒன்றுமே இல்லை. ஆனால் தாவீது என்ன அறிக்கையிட்டான்? என்ன மாதிரி ஒரு பரிதாபமானவன் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னானா? இல்லை. அவன் சொல்கிறான், என் தாய் என்னை கைவிடலாம், என் தகப்பன் என்னை மறக்கலாம், கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் குடும்பம் எனக்கு செய்ய வேண்டிய கடமை, நான் தேசத்துக்கு இவ்வளவு காரியங்கள் பண்ணியிருக்கிறேன், இந்த தேசம் கூட எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் போகலாம், ஆனால் நான் நம்புகிற கர்த்தர் எனக்காக யாவையும். பிரைஸ் அல்லாட். கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு போயிட்டால் நிறைய கேரக்டர் நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். வேதத்தில் மீகான்னு ஒரு தீர்க்கதரிசி, அவன் அறிக்கை எடுக்கிறான், சத்துருவே நீ சிரித்து கொண்டு இருக்கிறாயா என்னை பார்த்து? நீ சிரிப்பதற்கு காரணம் நான் விழுந்து கிடக்கிறேன், நான் இருளில் இருக்கிறேன், நான் தவறு செய்ததனால், பாவம் செய்ததனால் தேவனும் என்னை தண்டித்திருக்கிறார், கண்ணீரினில் இருக்கிறேன். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன். ஆமென் சொல்லுங்களேன்.
உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு பேரொளியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சத்துருவே சந்தோஷப்படாதே, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஒரு நாள் வரும், நான் வெளிச்சத்தை காண்பேன். ஹல்லேலூயா. பிரச்சனையை பேசாத பிரதர் சிஸ்டர். ஆண்டவர் இயேசு சிலுவை, பாடு, மரணம், வேதனை, கண்ணீர், வாரடி, காரி உமிழ்தல் இதையே பேசிட்டு இருந்தாரா? இல்லை இல்லை இல்லை. நான் மரிப்பேன், 3ஆம் நாள் மரணத்தை வென்று உயிரோடு கூட எழுவேன். வெற்றியின் வார்த்தை, நம்பிக்கையின் வார்த்தை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கடினமான பிரச்சனையில் இருக்கிறீர்கள், உண்மைதான். எத்தனையோ கண்ணீரின் பாதையிலே நீங்கள் சிக்குண்டு கிடக்கிறீர்கள், உண்மைதான். ஆனால் கணவன் மனைவியாக பேசும்போதோ, பெற்றோர் பிள்ளைகளாக பேசும்பொழுதோ, சொந்த பந்தங்களிடத்திலே பகிரும் பொழுதோ, யாரிடமாகிலும் உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து பேசும்போதோ, பிரச்சனைகளை மாத்திரம் பேசிவிட்டு நிறுத்தி விடாதிருங்கள். நீங்களும் இடறி போவீர்கள். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு இருக்கிற குடும்பமும் சரி, மற்றவர்களும் சரி இடறி போயிடுவாங்க. இயேசு சொன்னார், நான் ஜெயிப்பேன், நான் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுவேன். அல்லேலூயா. சொல்லுங்கள், தாவீதைப் போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யோபுவை போல சொல்லுங்கள், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல சொல்லுங்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அப்போஸ்தலனாகிய பவுலை போல சொல்லுங்கள், ஓ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இந்த ஆபிரகாமு, தாவீது, மீகா, யோபு, இன்னும் யாரெல்லாம் சொன்னேன், பவுலு, இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் இங்கே வந்த வசனங்களுக்கு முந்தின வசனங்களை கொஞ்சம் போய் பாருங்கள். அவருடைய வேதனைகளை சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய கண்ணீரை, கஷ்டத்தை சொல்லியிருப்பாங்க. அதை சொல்லிட்டு அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை அவர்கள் சொல்லுவார்கள். என் அன்பு சகோதரனை, சகோதரியே, உன்னுடைய பிள்ளைகளோடு பேசும் பொழுதும் பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, உண்மைதான். பணப்பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, அல்லது கடினமான சூழ்நிலையோ வீட்டில் இருப்பது உண்மைதான். ஆனால் பிரச்சனைகளோடு கூட உங்களுடைய வார்த்தைகளை நிறுத்தி விடாதிருங்கள். தொடர்ந்து பேசுங்கள். என் வீட்டின் தலைவராய் என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் அமைதியாய் இருக்கவே மாட்டார். நான் ஆராதிக்கிற தேவன் எழுந்தருளுவார், அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட அறிக்கை தான் நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த சிலுவை காட்சி, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பாதைக்குள்ளாய் வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த நேரம், ஆண்டவர் சீஷர்களுக்கு முன்கூட்டியே சொல்லிக்கொண்டே இருந்தார், நான் மரிக்க போகிறேன் என்று. மரித்த நேரம் கடினமான நேரம். பேதுரு மறுதலித்து விட்டான், யூதாஸ் காட்டி கொடுத்து விட்டான், மற்ற 10 பேரும் துண்டை காணும் என்று எல்லாருமே சிதறி ஓடி போனார்கள். ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளவோ அல்லது ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தவோ முடியவில்லை. சிதறி போனார்கள் என்றால் என்ன அர்த்தம்? சீஷர்கள் சிதறி போனார்கள்னு வசனம் சொல்லுகிறது. சிதறி போனார்கள்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? 2 பேர் கூட ஒன்றா இல்லைன்னு அர்த்தம். பேதுரு, அந்திரேயா அண்ணன் தம்பி. ஆனால் இவங்க 2 பேரும் கூட என்ன பண்ண முடியல? ஒரு வீட்டில் இருக்கிற சகோதரர்கள் கூட ஒன்றா இருக்க முடியாதபடி 12 பேரும் 12 திசையில் சிதறி போனார்கள். ஏன் சாத்தான் இப்படி பண்ணான்னு தெரியுங்களா? இவங்களை ஒன்றா வச்சா மறுபடியும் பேசிக்குவாங்க, இவங்க மறுபடியும் பலன் அடைஞ்சிருவாங்க. சிதறடி, எல்லாரையும் சிதறடித்தான். கவனிக்க கேட்கிறேன், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களை பலப்படுத்துவதற்கு எந்த ஊழியக்காரனும் கிடையாது. ஏனென்றால் சபையே அப்போஸ்தல நடவடிக்கைகளை இதை தான் தொடங்குகிறது. அவர்கள்தான் பிரசங்கத்தையே தொடங்குகிறார்கள். ஸோ பிரசங்கம் மன்றவர்களே விழுந்து கிடக்கிறார்கள். சபை இல்லை. அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கோ அனல் மூட்டுவதற்கோ ஒருவரும் இல்லை. முடங்கி கிடக்கிறார்கள். முடங்கி கிடக்கிற அவர்களுடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய சத்தம் தொனிக்கிறது. நான் சிலுவையிலே பாடுபடுவேன், படு வேதனைகளை சந்திப்பேன், மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மரிப்பார், ஆனாலும் மரணத்தை வென்று
மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுவார். சீஷருடைய உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் கிரியை செய்கிறது. சீஷர்கள் யோசிக்கிறார்கள், ஒருவரோடு ஒருவர் செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். உனக்கு தெரியுமா ஆண்டவர் இப்படி சொன்னார், பேதுருவே, யோவானே, யாக்கோபே, ஆண்டவர் இப்படி சொன்னார். ஞாபகம்? ஆமா ஆமா, ஆண்டவர் இப்படி சொன்னார். அப்படி என்றால் கண்டிப்பாய் ஆண்டவர் சொன்னபடி செய்வார். அவர் இதுவரைக்கும் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. மரிப்பேன்னு சொன்னார், மரிச்சிட்டார். அப்ப நான் உயிரோடு எழுவேன்னு சொல்லி இருக்கிறார். கண்டிப்பாய் அவர் உயிரோடு கூட எழுவார். ஹல்லேலூயா. சீஷர்கள் வேகமாக ஓடுகிறார்கள் கல்லறைக்கு. மரித்த சரீரத்தை பார்க்க அல்ல, உயிரற்ற சடலத்தை பார்க்க அல்ல. என் ஆண்டவர் உயிரோடு எழுவேன் என்று சொன்னாரே, அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தை, கர்த்தரை தரிசிக்க நாங்கள் கல்லறைக்கு போகிறோம் என்று சீஷர்கள் கல்லறைக்கு ஓடினார்கள். கல்லறை திறந்திருக்கிறது. உள்ளே பார்த்தால் ஆண்டவர் இயேசுவின் சரீரம் இல்லை, வஸ்திரம், ஆண்டவர் இயேசுவின் சரீரத்தின் மீது போற்றி இருந்த வஸ்திரம் மாத்திரம்தான் அந்த கல்லறைக்குள் இருக்கிறது. உடனே சீஷர்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்க்கிறார்கள். நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அவர் இந்த கல்லறைக்குள் இல்லை, அவர் எங்கேயோ இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த நம்பிக்கை அவர்களுக்கு யார் பிரசங்கம் பண்ணார்கள்? எந்த சபை போய் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினது? எந்த ஊழியக்காரர்கள் போய் பிரசங்கம் பண்ணினார்கள்? ஆண்டவர் இயேசு சொன்ன நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள் அவர்களை உயிர்ப்பித்தது. பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் செய்திக்குள்ள இதுக்கு மேலே தான் போகிறேன். கொஞ்சம் கவனிங்க. எப்பவுமே வீட்டில் பிரச்சனையை பேசிட்டே இருக்காதீங்க. பிரச்சனை இருக்கு சகோதரனே, கடன் பிரச்சனை, வியாதி, சகோதரியே பிள்ளைகளை குறித்து ரொம்ப பயம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, உண்மை நாட்டு நடப்பு இவ்வளோ மோசமாக இருக்குதே, என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் பாதுகாப்பாக, வேலை ஸ்தலத்தில் இவ்வளவு பிரச்சனை, வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம், எப்படி நான் குடும்பமாய் சாதிக்க போகிறேன்? உண்மையாக சொல்லுகிறேன், பிரச்சனைகள் இருக்கிறது, பயப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அதோடு உங்கள் பேச்சை நிறுத்துவீர்களானால் உங்கள் பிள்ளைகள் இடறி போவார்கள், பின்வாங்கி போவார்கள். நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை பேசுங்கள். நமக்கு கர்த்தர் இருக்கிறார், அவர் நம்மை கைவிடவே மாட்டார், அவர் நமக்காக யுத்தம் செய்வார். நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற வெள்ளம் போல எழும்பி வருகிற சாத்தானுக்கு விரோதமாய் அவர் ஜெயக்கொடி பிடிப்பார், கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஒரு நாள் வரும், வெளிச்சத்தை காண்போம். மீகாவை போல சொல்லுங்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிள்ளைகளை குறித்து பயப்படுற பெற்றோரை சொல்லுங்கள், இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் கடந்து போகிற பாதை கடினமான கண்ணீரின் பாதையா இருக்கலாம். ஆனால் என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். சத்துருவே, நீ எத்தனை போராடினாலும் என் தேவன் என் குடும்பத்தை, என் சபையை, என் பிள்ளைகளை கர்த்தர் கட்டி எழுப்புவார். நீங்கள் சொல்லுங்கள், அது நடக்கும். ஏனென்றால் வேதத்தில் அநேகர் சொன்னார்கள், அது நடந்தது. இயேசு சொன்னார், அப்படியே நடந்தது. ஆமென். கொஞ்சம் சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஒரு மாற்றம் இனி உங்க வீட்டில் பேச்சில் இருக்கட்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கிட்ட பேசும்போதும் சரி, கணவன் மனைவி பேசும்போதும் சரி, பிரச்சனையோடு பேசி நிப்பாட்டாதீங்க. கர்த்தர் இதில் தலையிடுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை என்ன செய்வார்னு எனக்கு தெரியல, ஆனால் தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகள் கண்ணில் காணாட்டும், காதில் கேட்டாட்டும், மூளையில் தோன்றாட்டலும் கர்த்தர் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. செய்திக்குள் வருகிறோம். சீஷர்கள் கல்லறை அண்டை திகைத்து நிற்கிறார்கள். அந்த வஸ்திரம் மாத்திரம்தான் அங்கே இருக்கிறது. அவர்களுக்குள் ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. இயேசு உயிரோடு கூட எழுந்து விட்டார். இப்பொழுது ஒரு ஆசை பொங்குகிறது, இயேசுவை பார்க்க வேண்டும், அந்த ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும். எங்கே பார்ப்பது? மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுவேன்னு சொன்னாரு. அதுக்கடுத்து என்ன சொன்னார்? கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுறாங்க, வசனத்தை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுறாங்க. சபையில் உட்காந்து வசனத்தை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுறீங்களா மைண்டில்? பிரதர் அண்ட் சிஸ்டர், சர்ச்சில் தூங்குறீங்களா? விளையாடிட்டு இருக்கிறீங்களா?
அலட்சியமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்னு சீஷர்கள் ரீகலெக்ட் பண்றாங்க. ஏதோ ஆண்டவர் சொன்னாரே, என்ன சொன்னார்? அப்பொழுது அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை நினைவுக்கு வருகிறது. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 32ஆம் 33ஆம் வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். சிதறியிருந்த சீஷர்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்தி அனுப்புகிறார்கள். ஆண்டவர் சொன்னது எனக்கு நினைவுக்கு இருக்கிறது. உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே நான் எங்கே போவேன்? கலிலேயாவுக்கு போவேன். அப்படி என்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கல்லறையில் இருக்க மாட்டார், அவர் கலிலேயாவில் இருப்பார். நாம் இங்கே எருசலேமிலே முடங்கி கொண்டு இருக்க வேண்டாம். நாம் இங்கே ஒரு இடத்துல ஒன்று கூடி ஒரு வீட்டுக்குள் முடங்கி கொண்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு சொன்ன கலிலேயாவுக்கு போகலாம் என்று என்ன செய்கிறார்கள்? ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார்கள். வராத சீஷர்களுக்கு தகவல் அனுப்புகிறார்கள். ஏனென்றால் கல்லறைக்குள் ஓடும் பொழுது யார்தான் ஓடினான் என்றால் பேதுருவும் யோவானும் ஓடினான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மற்ற இடத்துல சிதறி இருக்கிற சீஷர்களுக்கெல்லாம் தகவல் அனுப்பி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் கலிலேயாவுக்கு போகலாம் என்று ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறார்கள். எல்லாருமே ஒன்று கூடி எருசலேமில் இருந்து கலிலேயாவுக்கு புறப்பட ஆயத்தமாகும் பொழுது சில பெண்கள் திடீரென்று பதற்றத்தோடு சீஷர்களை நோக்கி ஓடோடி வருகிறார்கள். நாங்கள் கல்லறைக்கு போனோம், அங்கே கல்லறை திறந்திருந்தது, ஆண்டவர் இயேசு அங்கே இல்லை, ஆனால் ஒரு தேவ தூதன் அந்த கல்லின் மீது உட்கார்ந்திருந்தான். அவன் எங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்து அந்த செய்தியை சீஷர்களுக்கு போய் சொல் என்று சொன்னான். அந்த செய்தியை அந்த ஸ்திரீகள் சீஷரிடம் சொன்னபோது இன்னும் அவர்களுடைய ஆவி உயிர்மீட்சி அடைந்தது. மார்க் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். என்ன ஆண்டவர் ஆணித்தரமா சொல்றார் பாருங்க. சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் சொல்லுங்கள், உங்களுக்கு முன்னே அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே அவர் கலிலேயாவுக்கு போகிறார். நீங்கள் அவரை இந்த கல்லறை அண்டையில் பார்க்க மாட்டீர்கள், அங்கே கலிலேயாவிலே அவரை பார்ப்பீர்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் சீஷர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? பயந்து போயிருந்தாங்க. எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கலங்கி போயிருந்தாங்க. இனி நம்ம என்ன பண்ண போறோம்? மீன் பிடிக்க போகலாமா? மீன் பிடிக்க போனாலும் பிரச்சனை, என்ன செய்தாலும் ஒரு பயம், கவலை, முடங்கி கிடக்கிறாங்க. அவர்களை உயிர்ப்பித்தது எது? அருமையான சகோதரனை சகோதரியே, அவர்களை தூக்கி நிலைநிறுத்தினது எது? ஆண்டவர் இயேசு சொன்ன நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள். ஆமென் சொல்லுங்க. ஒரு காரியத்தை சொல்றேன் பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளோடு இருக்கிற நேரம் பொன்னான தருணம். கணவன் மனைவியோ குடும்பமோ ஒற்றுமையாக இருக்கிற தருணம், கோல்டன் டைம்ஸ். கொஞ்சம் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை பேசுங்க. ஏன்னா ஒரு சில நேரம் பிள்ளைகள் நம்மை விட்டு படிப்போ வேலையோ வெளியே போகக்கூடிய சூழ்நிலை உண்டு. கணவன் மனைவி சில சூழ்நிலைகளின் நிமித்தமாக அங்கே இங்கே பிரிந்திருக்கக்கூடிய நிலைகள் வரும். அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனைகள் அவர்களை முடக்கி போட்டு விடாதபடி நீங்கள் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை ஜபத்தோடு சொல்லுங்கள். கர்த்தர் உனக்கு முன்னாடி போவார், உனக்காக தடைகளை உடைப்பார், நிச்சயமாய் நீ வெற்றி பெறுவாய். நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை சொல்லுங்கள். சொல்வதோடு நிறுத்தி விடாதிருங்கள், முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகளுக்குள் அந்த நினைவை கர்த்தர் கொண்டு வருவார். பிள்ளைகள் பயந்து அல்லது பின்வாங்கி இடறி போயிருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைகள் அவர்களை உயிர்ப்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, சீஷர்களை எப்படி ஒரு உற்சாகப்படுத்தினது. உங்களுக்கு முன்னாடி நான் கலிலேயாவுக்கு போவேன், அங்கே நீங்கள் என்னை காண்பீர்கள். இவ்வளவு நாள் அவன் எழவும் இல்லாமல் முடங்கி கிடந்த சீஷர்கள் இப்போ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள்.
அவருடைய நடை இப்போ நல்ல அப்படியே வெற்றி நடையாக மாறுகிறது. இதுக்கு முன்னாடி பயந்து ஒளிந்து அப்படியே திருட்டளவா போயிட்டு இருந்தவங்க இப்போ அப்படியே கம்பீரமாய் நடக்கிறார்கள். என் ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், இன்றைக்கு கண்ணீரோடு கவலையோடு நீங்கள் தெருக்களிலே நடக்கிற காலம் மாறும். கம்பீரமாய் தலை நிமிர்ந்து என் ஆண்டவர் எனக்கு சொன்னபடியே என் வாழ்க்கையில் நன்மையானவைகளை செய்வார் என்று நீங்கள் ஆரவாரமாய் கடந்து போகிற நாட்கள் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? சீஷர்கள் ஓட்டமும் நடையுமாக கலிலேயாவுக்கு வருகிறார்கள். அவர்கள் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்கள்? எருசலேமில் இருந்தார்கள். எருசலேமில் இருந்து கலிலேயா எவ்வளவு தூரம்? 1 வாரம் பிரயாணம் செய்ய வேண்டும். கவனி என் அன்பு தேவ பிள்ளையே, கவனி என் அன்பு சகோதரனை சகோதரி, 1 வாரம் பிரயாணம் செய்ய வேண்டும். ஆண்டவரை காண்பதற்கு 1 வார பிரயாணம் அவர்களுக்கு பலவீனமாக இல்லை, ஒரு பிரச்சனையாக இல்லை. ஆண்டவரை பார்க்க வேண்டுமே, அந்த கலிலேயாவுக்கு போனால் ஆண்டவரை பார்க்க முடியும் என்கிற எண்ணம் அந்த 1 வார பிரயாணத்தை அவர்களுக்கு இலகுவாக்கியது. ஓட்டமும் நடையுமாக கலிலேயாவுக்கு வந்து சேருகிறார்கள். அன்பானவர்களே, ஆராதனைக்கு எப்படி வருகிறீர்கள்? ஆண்டவரை பார்க்க போகிறேன் என்று வருகிறீர்களா? கடமைக்காக வருகிறீர்களா? குட் ஃப்ரைடே சர்வீஸில் நான் பிரசங்கம் பண்ணேன். கட்டாயமா, வெசனமா, உற்சாகம் இல்லாமல் நீங்கள் செய்கிற ஆராதனை கூட கர்த்தருக்கு பிரியமானதல்ல. ஐயோ சர்ச்சுக்கு போகணுமே, யூஸே இருக்காது பிரதர். ஆராதனைக்கு நான் போகிறேன், யாரை பார்க்க போகிறேன்? அந்த பொண்ணை பார்க்க போகிறேன், இந்த பையனை பார்க்க போகிறேன். அப்படியா? இந்த சபையின் ஆரம்ப கால துவக்கத்தில் இப்படி கலாட்டாக்கள்லாம் நிறைய இருந்துச்சு சபையில். சபையை தொடங்கின காலம், சீதோ சிங் தெருவில் சபை நடந்துட்டு இருந்த காலம். பொண்ணுங்க பையனுங்க பண்ண கலாட்டா கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் இன்றைக்கி நான் திரும்பி பார்க்குறேன், ஒருத்தரும் கர்த்தருக்குள்ளே இல்லை, எல்லாம் பின்வாங்கி போயிருக்கிறாங்க. யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க? மறந்துடாதீங்க, உங்களுடைய நோக்கம் தப்பாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, சபையில் உங்களால் நிலைச்சு நிற்க முடியாது. நீதிமான்கள் தான் சபையில் என்ன பண்ண முடியும்? பாவிகளால் நிலைச்சு நிற்க முடியாது. உங்களுடைய நோக்கெல்லாம் பர்பஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கட்டும். கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். சபைக்கு போக வேண்டும். எதற்காக போக வேண்டும்? இயேசுவை பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். வீட்டிலிருந்து கிளம்பும் போதே அப்படி ஒரு தாகம் வாஞ்சை இருக்குமானால் உங்களுடைய நடை தளர் நடையா இருக்காது. நீங்கள் அசம்பந்தமாய் சபைக்கு வரமாட்டீர்கள். 7 மணி ஆராதனை என்றால் 7:30 8 மணிக்கு வரமாட்டீர்கள். நான் ஆண்டவரை பார்க்க போகிறேன், அவரை துதிக்க போகிறேன் என்ற அந்த உற்சாகம் உங்களுக்கு வீட்டிலிருந்தே கிளம்பி வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். தாவீது சொல்றான், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுது. அந்த மானுக்கு தண்ணி இல்லைன்னா அது செத்துரும். ஆண்டவரை நீர் இல்லைன்னா நான் பிழைக்க முடியாது, உம்மை பார்க்கணும் ஆண்டவரை. ஹல்லேலூயா. சீஷர்கள் ஓடுறாங்க, நடக்கிறாங்க. 1 வார கால பிரயாணம் கலிலேயாவுக்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள். பிரதர் அண்ட் சிஸ்டர், சபையை மறந்துடாத, சபை கூடி வருதலை விட்டுறாத. சர்ச் உன் இஷ்டம் கிடையாது. கலிலேயாவுக்கு வா, அங்கே நீ என்னை பார்ப்பாய். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுங்களேன். சிலர் சபைக்கு வராதவர்கள்கிட்ட ஏங்க சபைக்கு வரல அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வீட்டிலிருந்தே நாங்கள் ஜெபம் பண்ணோம் பாஸ்டர், வீட்டிலே நாங்கள் ஆராதித்தோம் பாஸ்டர். அப்படியா? அப்போ நான் சீஷர்களை பார்க்கறதுக்கு எருசலேம்லேயே ஆண்டவர் பார்த்துருக்கலாமே, ஏன் கலிலேயாவுக்கு வாருங்கள்? ஆண்டவர் ஒரு இடத்தை நியமிச்சார்னா அந்த இடத்துல தான் கர்த்தர் இருப்பாருங்க. நீங்கள் எருசலேமை 10 ரவுண்ட் அடித்தா கூட ஆண்டவர் வரமாட்டார். வீட்டில் உக்காந்து முட்டி ஜெபம் பண்ணால் கூட தேவ பிரசன்னத்தை உங்களால் உணர முடியாது. கொஞ்சம் சாம்பார் வாசனை குழம்பு வாசனை வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஜெபம் ஆராதனை எல்லாம் யார் கட்டிடுவீங்க. ஆனால் சபைக்குள்ளே வந்தீங்கன்னா தேவ பிரசன்னத்தை நீங்களால் உணர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் குறித்த இடத்திற்கு ஓடோடி வருகிறார்கள். மத்தேயு 28 அதிகாரம் 16 17 வசனங்கள். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள்.
ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆண்டவர் வழக்கமாய் கூடுவதற்காக வைத்திருந்தார் கலிலேயாவிலே. அந்த கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்திற்கு நான் மறுபடியும் வருவேன், நீங்கள் இந்த இடத்திற்கு வாருங்கள் என்று. ஆதலால் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்கள் வருவதற்கு முன்பதாகவே கலிலேயாவிலே வந்து காத்திருக்கிறார். சீஷர்கள் ஓட்டமும் நடையுமாக ஓடோடி வருகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சபை கூடி வருதில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதனால் என்ன லாஸு? எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய நஷ்டம் போல் தெரியலையே பாஸ்டர். சர்ச்சுக்கு வராததுனால எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. வர்றவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க பாஸ்டர், வராதவங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. என்ன பாஸ்டர் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ஒருவேளை என்கிட்ட வாய் தந்து நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆனால் மனசில் என்ன பண்ணுவீங்க? மிக ஞானமுள்ளவர்கள் நீங்கள். அதனால் நீங்கள் நினைப்பீர்கள். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கலிலேயாவில் ஆண்டவர் சீஷர்களை மீட் பண்ணும்போது ஒருத்தன் இல்லை. அவன் பேர் யார்? இல்லை, யூதாஸ் ஏற்கனவே ஆல் அவுட்டு. தோமா இல்லை. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. தோமாவுக்கு நிறைய டவுட்டு. நம்ம ஆட்கள் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அடுத்த முறை ஆண்டவரை பார்த்துக்கலாம், இந்த வாரம் போலேன்னா அடுத்த வாரம் என்ன பண்ணிக்கலாம், வாங்க பிரதர் உங்கள் இஷ்டம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு வாரம் வரலையானா உங்கள் கழுத்தை பிடிச்சி ஏன் வரலன்னு நான் கேட்க முடியாது. ரொம்ப கேட்டேன்னா, பாஸ்டர் ரொம்ப நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க, எனக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கிறான், ரெட் கார்பெட் போட்டு வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள். அன்பானவர்களே, ஒரு வாரம் வரலையானா என்ன? தோமாவுக்கு ஒரு வாரம் போல அந்த இடத்துல ஆண்டவர் வரும்போது தோமா இல்லை. என்ன பெரிய லாஸ்? இந்த 24ஆம் வசனம் தோமா இல்லைன்னு தான் சொல்லுகிறது. அதுக்கு முந்தின ஒரு 5 வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். 19ஆம் வசனத்தில் பாருங்க, இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு, அப்போ அந்த தேவ சமாதானம், உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய அந்த சமாதானத்தை தோமா பெறவில்லை. இரண்டாவது காரியம் பாருங்க, 20ஆம் வசனம், சீஷர்கள் கர்த்தரை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஒரு பரலோக மகிழ்ச்சி. பவுல் சொல்றார் பார்த்தீங்களா, மகிழ்ச்சியா இருங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள். ஒரு உள்ளத்தில் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியின் ஒரு நிறைவு. துக்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஆனால் உள்ளம் ஒரு மகிழ்ச்சினால் நிறைந்திருக்கு. அந்த மகிழ்ச்சி காரணம் பரலோக தேவன் தருகிற மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். 21ஆம் வசனம் பாருங்க, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை, டெடிகேஷன், ஆர்டினேஷன், ஆண்டவர் கொடுத்த அந்த ஆர்டினேஷன் அவன் இழந்துட்டான். 22ஆம் வசனத்தை பாருங்க, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் பலனை, அபிஷேகத்தை இழந்துட்டான். கடைசியாக 23ஆம் வசனத்தை பாருங்க, எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும், யாரை மன்னிக்காமல் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். அதிகாரம், அத்தாரிட்டி. 5 வசனத்தில் 5 ஆசீர்வாதம் இருக்குது. தேவ சமாதானம், மகிழ்ச்சி, ஆர்டினேஷன், அபிஷேகம், அதிகாரம். தோமா இதெல்லாம் இழந்துட்டான். ஒருவேளை அடுத்த கூடுகையில் ஆண்டவர் அவனுக்கு ஒருவேளை தந்திருப்பார்னு வச்சுங்க அபிஷேகத்தை. ஆனால் அந்த வரிசை, அந்த சீனியாரிட்டி இல்லையா, மிஸ் ஆயிடுச்சு இல்லையா? அன்பானவர்களே, இந்த செய்தி எடுத்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நான் ஒரு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் 4 பேர் ஒன்றா பாவம் செஞ்சோம். ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா சர்ச்சுக்கு போனோம், ஒன்றா ஞானசானம் எடுக்கலை. ஏன்னா குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஞானசானம் எடுத்தேன். அதனால் ஞானசானம் 2 பேர் ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டாங்க. 2 பேர் சொன்னால் நல்லா இருக்காது, பேரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறேன். 2 பேர் நாங்கள் குடும்பத்தில் பயங்கர தடைகளுக்கு மத்தியில் கொஞ்சம் முன்ன பின்ன ஞானசானம் எடுத்தோம். கொஞ்சம் கூர்மையாக கவனிங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, ஞானசானம் எடுத்துட்ட பின்னாடி சபைக்கு வர்றதுக்கு நானும் என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டும் ரொம்ப ரொம்ப பாடுபட்டோம். லுங்கியில் வருவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸு பேண்ட்டை எடுத்து வந்து நிற்பாங்க. பாத்ரூம் போயிட்டு பேண்ட்டை போட்டுட்டு வந்து சர்ச்சில் பேண்ட்டில் உட்காருவோம்.
அதுக்கடுத்து ஆராதனை முடிச்சுட்டு மறுபடியும் லுங்கி கட்டிட்டு வீட்டுக்கு போவோம். கவனிங்க, எப்படியெல்லாம் ஆண்டவரை தேடணுன்றதுக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு 2 பேர் கொஞ்சம் பேக் ஸ்லைட், ஆண்டவரை விட்டுட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்க, யாரும் பின்னாடி போகலை. ஆனால் கொஞ்சம் தோமா மாதிரி கொஞ்சம் காணாமல் போயிட்டு மறுபடியும் வந்துட்டாங்க. ஆனால் அந்த சீனியாரிட்டி கொஞ்சம் போயிடுச்சு. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, முந்தினோர் அநேகர் பிந்தினோர் அநேகர். என்னோட முதல்ல தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, என்னோட முதல்ல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் நான் திரும்பி பார்க்குறேன், கர்த்தருக்காக வைராக்கியமாக எல்லாத்தையும் விட்டு வைராக்கியமாக நின்ன அந்த 2 பேர் என்னோட சேர்த்து கர்த்தர் தூக்கிட்டு போயிட்டார் மேலே. அந்த 2 பேர் கொஞ்சம் பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அதுக்குள்ளவே கிடந்து. பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எங்களுக்கும் இருந்துச்சு, 4 பேருக்கும் இருந்துச்சு. ஆனால் அந்த சீனியாரிட்டி, அந்த ஆசீர்வாதம், உயர்வு, பயன்படுத்துகிற அந்த அபிஷேகம் மிஸ் ஆயிடுச்சு. பிரதர் சிஸ்டர், நான் அடுத்த குறிப்புக்கு போகிறேன். வரலையானா என்ன, சர்ச்சுக்கு வரலையானா பரவாயில்ல, இருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு பின்னாடி வரவங்க ஆசீர்வாதத்தை அதிகமாக பெற்றுட்டு முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. உங்களை காட்டிலும், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை காட்டிலும் அவர்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் பிரைஸ்ல. கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். விட்டுறாதீங்க பிரதர் சிஸ்டர். ஆண்டவர் கலிலேயாவிலே வா சொன்னார். ஆனால் தோமா கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டான். இந்த ஒரு லாஸ் அவன் ரொம்ப உடஞ்சு போயிட்டான். ஐயோ, இந்த 5 ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேனே. அதுக்கடுத்து நீங்கள் தோமாவனுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் கம்மியாக இருக்குது, மற்ற இடங்கள் அதிகமாக இருக்குது. அவன் ஒரு இடத்துலையும் அவன் தேவ சமூகத்தை கூடுகிற இடத்தை அவன் மிஸ் பண்ணவே இல்லை. ஒரு அடி விழுந்த பின்னாடி அவன் அப்படியே கர்த்தரை உறுதியை பிடிச்சிட்டான். நிச்சயமாக நான் நம்புகிறேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆராதனைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை, கனத்தை கொடுக்காதவங்களுக்கு ஆண்டவர் சில இழப்புகளை, நஷ்டங்களை அனுமதிப்பார். ஒரு சின்ன கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்துக்கு மத்தியிலே நீங்கள் கண்டுக்காம இருந்துட்டீங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த ஒரு சின்ன அடி விழுந்தவனு தோமா திருந்திட்டான். இல்லை ஆண்டவரே, இனி நான் ஆப்சண்ட் ஆகவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கொஞ்சம் ஆமேன் சொல்லுங்களேன். என்னுடைய அனுபவத்திலையும் சொல்கிறேன், சபையில் அநேக குடும்பங்களுடைய வாழ்க்கையிலையும் நான் கடந்து வந்த பாதையிலையும் சொல்கிறேன், யார் தேவனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய தலைமுறை கர்த்தர் தூக்கி ஆசீர்வாதமாக மேன்மையாக வைக்கிறார். உங்களை ஆண்டவருடைய நாமத்தினால் அன்பாக கேட்குறேன், கலிலேயாவுக்கு வான்னா என்ன பண்ணிடுங்க, கொஞ்சம் வாஞ்சியாக வந்துடுங்க. ஏன் கலிலேயாவுக்கு வர சொன்னார் ஆண்டவர்? ஆண்டவர் ஏன் கலிலேயாவுக்கு வா என்று சொன்னார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாக ஊழியத்தை துவங்கினது இந்த கலிலேயா. 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தது இதே கலிலேயா. ஆண்டவர் அவர்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்தது இந்த கலிலேயா மலை. இதுதான் ட்ரைனிங் சென்டர், இதுதான் அழைக்கப்பட்ட இடம், இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு துவக்க இடம். அந்த பிகினிங்ல கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துறார். 3 வருஷம் அவங்க லெவல் மேற மாதிரி ஆயிடுச்சு, உயர்ந்துட்டாங்க. ஆனால் நீ எவ்வளோ உயர்வுல போனாலும் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து நில்லு. ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் அடிக்கடி தம்முடைய ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்வார், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நான், என்னை நீ மறந்து விடாதே. ஆண்டவர் சொல்லுவார், நான் எகிப்து தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். இன்னைக்கு கானான் போன்ற செழிப்பான இடத்துல நீ இருந்தாலும் ஒன்றை மறந்துடாத, அந்த அடிமைத்தனத்தில் நீ எகிப்தில் இருந்த மறந்துடாத. ஆமேன்னு சொல்றீங்களா? கலிலேயாவுக்கு ஏன் வரணும்? கலிலேயாவுன்றது சாதாரண இடம். எருசலேம் என்பது ஒரு பட்டணம், மிக உயர்ந்த இடம். ஆனால் ஆண்டவர் அந்த உயர்ந்த இடம் இல்லை, அந்த ஆரம்ப இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறார். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் போயிட்டுருக்கலாம், அந்தஸ்தில் இருந்திருக்கலாம். ஒன்றை சொல்கிறேன், ஆரம்பத்தை மறந்துடாதீங்க. அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், என்னுடைய ஆரம்பத்தை சொல்லிகிட்டே இருப்பேன். ஆரம்பத்தை உங்ககிட்ட சொல்கிறது என் மண்டையில் ஏற்றுறதுக்காக சொல்கிறேன். சாம், நீ எந்த லெவலில் இருந்தாலும் ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்தன்றதை கொஞ்சம் நீ நினச்சிப்பார்.
சகோதரனை சகோதரி, ஏன் இந்த ஆரம்பத்தை நீ நினைக்கணும்னா, இந்த ஆரம்பத்தில் நீங்கள் நினைவு கூற நீங்கள் என்ன ஆவீங்க, சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் கடந்து வந்த பாதையில் கர்த்தர் எந்த அளவுக்கு என்ன உயர்த்தினார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அந்த செய்தார், இப்படி செய்தார், இப்பையும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிற நேரத்தில் கர்த்தர் சத்துவத்தை தருவார். பலன் இல்லாத நேரத்தில் கர்த்தர் பலனை பெருக பண்ணுவார். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்பச் செய்வார். கலிலேயா, சீஷர்கள் உயர பளர்ந்த கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பின இடம். சகோதரனே சகோதரியே, கலிலேயாவுக்கு வந்துவிடு. உன் ஆரம்பத்தை மறந்து விடாதே. உன் ஆரம்பத்தை அடிக்கடி நினைவு கூறு. நிச்சயமாய் நீ இப்பொழுதும் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். ஹல்லேலூயா. நான் இன்னும் ஒரு குறிப்பை வைத்து நான் முடிக்கிறேன். 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் துவக்கத்தை பாருங்க. 11 சீஷர்கள். வேதத்தில் ஒரு துக்கமான ஒரு பதிவு. 12 சீஷர்கள்னு எழுதப்படலை, 11 சீஷர்கள். யூதாஸ் காரியாத் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததினாலே தற்கொலை செய்து கொண்டு மரித்து போனான். அவன் ஆசீர்வாதத்தின் நிறைவை பெறவில்லை. அவன் பாதியிலேயே முடிந்து போனான். ஏன் அவன் பாதியிலேயே முடிந்து போனான்? அவன் எப்பொழுதுமே பாதியிலேயே எழுந்து போகிற பழக்கமுடையவன். திருவிருந்து ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோடு கூட இந்த பந்தியை புசிக்க நான் ஆசையாக இருந்தேன். இதுவரைக்கும் ஆண்டவர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. நான் ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். எதுக்கு? உங்களோடு இந்த பந்தியை புசிக்க. கம்யூனியன் சர்வீஸ் நடந்துட்டு இருக்குது. அந்த கம்யூனியன் சர்வீஸ் ஆசையாக நடத்திட்டு இருக்கிறார். அந்த கம்யூனியன் சர்வீஸ்லேருந்து பாதியில் எழுந்து ஓடனவன் தான் இந்த யூதாஸ் காரியாத். தேவ சமூகத்தில் முழுமையாக ஈடுபாடோடு இல்லாமல் அறகுறையாக இருக்கக்கூடியவன். பாதியிலேயே அவன் எழுந்து போயிட்டான். அதனால் ஆசீர்வாதங்களும் அவன் நிறைவாய் பெறவில்லை. அவனுடைய ஆசீர்வாதங்கள் அறகுறையாகவே பாதியாகவே இருந்தது. அன்பானவர்களே, 11 சீஷர்கள், அது மிகவும் துக்கமான ஒரு காரியமாக இருக்கிறது. 17ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். அங்கே அவர்கள் அவரை கண்டு என்ன செய்தார்கள்? பணிந்து கொண்டார்கள். முதலாக சீஷர்கள் ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறார்கள். வர்ஷிப், ஆராதனை செய்கிறார்கள். இதுவரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒரு ரபியாக, போதகராக, ஆண்டவராக இருந்தாலும் வர்ஷிப், பணிந்து கொண்டார்கள் என்ற வார்த்தை இதுக்கு முன்ன பதியில் இல்லை. ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவரை பணிந்து கொண்டார்கள். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தவுடனே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை உயர்த்தினார். சாதாரண இடத்துல அப்படியே ஒன்றா படகுல எல்லா இடங்களிலும் ஒன்றா படுத்து உறங்கி அப்படியெல்லாம் இருந்தவர்கள் இப்போ இயேசுவுக்கு முன்னாடி தாழ விழுந்து பணிகிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சாதாரண நிலையில் நம்மளை வைக்கலாம். நம்மோட பழகிறவர்கள், நம்ம இருக்கிற இடங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது சாதாரண நிலையில் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வைப்பார். நான் ஆராதனை நேரத்தில் சொன்னேன், மரணத்துக்கு அடுத்து தான் இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக உயர்த்தப்பட்டது. மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாகத்தான். அன்பானவர்களே, இன்றைக்கு கண்ணீரோடு கூட இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வருடம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை ஒரு நாள் வரும் கர்த்தர் சிறந்திருக்க செய்வார். ஹல்லேலூயா. அவரை உயர்த்தின, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக தம்முடைய குமாரனை உயர்த்தின ஆண்டவர் அதுபோல இந்த சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். என்னை தேடுகிறவர்கள், என்னை ஆராதிக்கிறவர்கள், எனக்காக வைராக்கியமாக இருக்கிறவர்களை நான் சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. 17ஆம் வசனம் எப்படி முடிகிறது பாருங்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். 40 நாட்கள் ஆண்டவர் சீஷர்களோடு கூட இருந்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். கலிலேயாவுக்கு வர சொன்னார். 40 நாட்கள் சீஷர்களோடு கூட செலவிட்டார். 17ஆம் வசனம் கடைசி சொல்லுகிறது, சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அந்த சிலர் 12 சீஷர்கள் அல்ல, அந்த கலிலேயாவில் 500 பேர் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எடுங்க, வாசிங்க, முடிச்சிடலாம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். ஆண்டவர் 11 சீஷர்கள் மாத்திரமல்ல, 500 பேருக்கும் அந்த இருந்த 40 நாட்களில்
பலரை சந்தித்து அவர்களை ஆண்டவருக்குள் பலப்படுத்தினார். என்னதான் பலப்படுத்தினாலும் வசனம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, சிலரோ சந்தேகப்பட்டார். எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோம் பிரதர் சிஸ்டர்? சபைக்கு வந்து கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிற அந்த இடத்துல நம்ம இருக்கிறோமா? சிலரோ பிரயோஜனமாகவே இல்லை, கர்த்தருக்கு மகிமையாகவே இல்லை என்ற அந்த கேட்டகரியில் இருக்கிறோமா? நீங்கள் வேதாகமம் முழுவதும் பாருங்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய ஊழியத்திலும் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கூட்டம் பலவீனமாக ஒரு பலனில்லாத கூட்டமாகவே போய்விட்டது. இப்படி நம்ம சபையில் யாருமே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சிலரோ பலனில்லாமற் போனார்கள், பலவீனமாக இருந்தார்கள், சந்தேகமாக இருந்தார்கள். இல்லை, எல்லாருமே கோதுமை மணிகளாக முத்துக்களாக இருந்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இப்படி வசனங்கள் எல்லாம் சொன்னாலும் அடுத்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த கலிலேயாவை விட்டு பரலோகத்துக்கு ஏறி போகிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஸ்ரீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். முழங்கால் படியிடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் வசனம் சொல்லுகிறது 11 பேர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். 17ஆம் வசனம் சொல்லுகிறது சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இப்படி சில ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் 18ஆம் வசனம் ஆண்டவர் பக்கத்தில் வருகிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கண்களை மூடி ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் கர்த்தருக்குள் பலப்படுகிற கூட்டத்துக்கு பக்கத்தில் கர்த்தர் வருகிறார், சமீபத்தில் வருகிறார். சகோதரனே, சந்தேகப்படுகிற இடத்துல நின்று விடாதே. கர்த்தர் உனக்கு பக்கத்தில் வந்து உன்னை தொடுகிற, உன்னோடு கூட பேசுகிற, உன்னை அனுப்புகிற அந்த ஆசீர்வாதமான ஐக்கியத்தில் இரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மிஷன் கொடுக்கிறார். நீங்கள் இதே கலிலேயாவிலேயே உட்கார்ந்து கொண்டு இருக்காதீர்கள். எருசலேமிலே கல்லறையை ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காதீங்க. புறப்பட்டு போங்கள், உலகம் முழுவதும் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளுக்கும் இயேசுவே மெய்யான தேவன் என்கிற சுவிசேஷத்தை அறிவியுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த காலவெளியிலே ஆண்டவர் நம்மோடு கூட ஹல்லேலூயா இருக்கிறார். நாமும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் பறைசாற்ற வேண்டும். இந்த இயேசுவை போல வேறொரு நாமம் இல்லை என்பதை நம்முடைய தெருக்களிலே சொல்ல வேண்டும், நம்முடைய சொந்த பந்தங்களிலே சொல்ல வேண்டும். சீஷர்கள் கலிலேயாவிலிருந்து புறப்பட்டு எப்படி ஒரு வில்லிலிருந்து அம்பு புறப்படுகிறதோ அப்படி அவர்கள் புறப்பட்டு கர்த்தருக்கு மகிமையை காணப்பட்டார்கள். இந்த சபையிலிருந்து புறப்பட்டு செல்லுகிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்கு மகிமையான ஒரு சாட்சியாய் நீ தெருக்களிலே, சொந்த பந்தங்களிலே, படிக்கிற இடங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே சொல், இயேசுவின் நாமமே வேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உயர்ந்த நாமம். மனுஷர்களுக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. இந்த நாமம் பணிந்து கொள்ளப்படத்தக்க நாமம். இந்த நாமமே ஆராதனைக்குரிய நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. சொல்லலாமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. உயிர்த்தெழுந்த கர்த்தரை அறிவிக்க சீஷர்கள் புறப்பட்டு விட்டார்கள். சகோதரனே, சகோதரியே, இன்னும் வீட்டிலேயே முடங்கி கிடக்காதிருங்கள். இயேசு மெய்யான தேவன். தெருக்களிலே முழங்கட்டும், நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே முழங்கட்டும். இயேசுவை தவிர மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் இல்லை. கரங்களை உயர்த்தி, தகப்பனே, அந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு சீஷர்கள் புறப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு பல ஸ்தாபனங்கள் இந்த பிரதான கட்டளையை அஸ்திபாரமாக கொண்டு ஊழியத்திலே இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட இன்பம் பெருக இவ்வையகம் என்று ஆண்டவர் நாங்களும் நம்முடைய நாமத்தை அறிவிக்க இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே, எங்களுடைய இன ஜன சொந்த பந்தங்கள், ஊர் மக்கள் ஆண்டவரே அறிவிக்க எங்களுக்கும் கிருபைகளை தார். முதலில் நாங்கள் உம்மோடு கூட இருக்க வேண்டும். கலிலேயாவை விட்டு நாங்கள் விலகிவிடக்கூடாது. ஆரம்பத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. உமக்குள் நாங்கள் பலன் கொள்ளும் பட்சத்தில் உமக்காக பிரகாசிக்க ஆரம்பிப்போம். நாங்களும் இடறி மற்றவர்களையும் இடறச் செய்கிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. சந்தேகப்படுகிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. பலனுள்ள மிகுந்த கனிகளை கொடுக்கிற பரலோக ராஜ்யத்திற்கு எஜமானனுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக குடும்பங்கள், ஒவ்வொரு தனிப்பட்ட மக்கள் காணப்பட கிருபை தாரும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நம்முடைய ஜனங்களை வாழ்த்துகிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை குடும்பத்திலே, சபையிலே, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட சரீரங்களிலே கடந்து போவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம். ஏப்ரல் 23 கரங்களை உயர்த்தி எங்களுடைய தமிழகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதிறங்கும். எங்கள் மாநிலத்துக்கும் எங்கள் தேசத்துக்கும் க்ஷேமத்தை தாரும். ஜனங்கள் சுகமாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எல்லா மக்களும் ஆசீர்வாதத்திலே, மேன்மையிலே வளர வேண்டும். அதற்கேற்ற ஆட்சியை, ராஜ்யத்தை எங்கள் தேசத்துக்கும் எங்கள் மாநிலத்துக்கும் தருவீராக. மக்களும் சிந்தித்து சரியான ஆண்டவரே வாக்குகளை பதிவு செய்ய உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபித்து வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனது அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்தல் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. சத்தமா ஆமென் சொல்லலாமா?